ஜெய் பீம், நமோ புத்தாய. டிசம்பர் 6 அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாள். அண்ணல் அம்பேத்கருடைய நினைவு நாளில் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு சமுதாய மாற்றத்திற்கும் சமுதாய வளர்ச்சிக்கும் தன்னால் இயன்றதை செய்கிற நூற்றுக்கணக்கானவர்களில் நானும் ஒருவனாக என் கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணல் அம்பேத்கர் நினைவு நாளில் நாம் ஒரு சபதத்தை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது, அல்லது ஒரு கருத்தியலை நமக்கு நாமே நிலைநிறுத்தி கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்கிற அக்கறையோடு நான் அறிந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் வாழுகிற நம்முடைய இந்திய தேசம், நம்முடைய பூர்வீக நாடு, நமக்கான தேசத்தில் நம்முடைய இந்தியர்களை கடந்த 2000 ஆண்டு காலமாக பல்வேறு சாதிகளாக இங்கே பிரித்து வைத்திருக்கிறார்கள். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்திய தேசத்தை காணுகிற போது, ஆய்வை மேற்கொண்ட போது, நம்முடைய இந்திய தேசத்து மக்களை இவ்வாறு பல்வேறு சாதிகளாக பிரித்திருக்கிறார்களே, இதற்கு காரணம் என்ன? இந்த சாதி அமைப்பு எவ்வாறான கட்டமைப்பில் உருவாக்கியிருக்கிறார்கள் என்கிற ஆய்வை அவர் மேற்கொண்டு அதை மாற்றுவதற்கும் நமக்கு பல்வேறு வழிமுறைகளை காட்டியிருக்கிறார். இந்தியாவுடைய சாதி அமைப்புகள் படிநிலை கொண்டதாக இருப்பதாக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். ஒரு மாடி கட்டிடம் போன்று தரைதளம், முதல் தளம், 2வது தளம், 3வது தளம் என்று அடுக்கிக் கொண்டே போகிறதைப் போல, ஒரு கட்டிடம், மாடி கட்டிடம் இருப்பதைப் போல கீழே ஒரு சாதி, ஒரு சாதிக்கு மேலே இன்னொரு சாதி, அந்த சாதிக்கு மேலே ஒரு சாதி, அந்த சாதிக்கு மேற்பட்ட இன்னொரு சாதி, அந்த சாதிக்கு மேலே ஒரு உயர் சாதி, அந்த சாதிக்கு மேலே உயர் சாதி என்று ஒவ்வொரு சாதிக்கு மேலே ஒரு உயர் சாதியாக கட்டமைத்து கடைசியிலே பிராமணர்கள் எல்லோருடையும் உயர்ந்த சாதியாக பிராமணர்கள் இருப்பதாக இந்த சாதிய கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. பிராமணர்கள் தான் உச்சபட்சமான சாதியை சார்ந்தவர்கள். அவர்களுக்கும் கீழே ஒரு சாதி, அவர்களுக்கும் கீழே ஒரு சாதி, இப்படி சாதிய கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு இந்த சாதிய மொத்த சாதி கட்டமைப்புகளையும் 4 வருணங்களாக பிரித்திருக்கிறார்கள். முதல் வருணம் கீழே இருப்பவர்கள் சூத்திரர்கள். இவர்கள் அடிமை வேலை செய்யக்கூடியவர்கள். இதற்கு அடுத்ததாக இருப்பவர்கள் வைசியர்கள். இவர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், மற்ற வருணத்திற்கான பொருள்களை கொண்டு சேர்க்கக்கூடியவர்கள். அதற்கு மேலே இருப்பவர்கள் சத்திரியர்கள். அவர்கள் அரசாட்சி புரியக்கூடியவர்கள், போர் புரியக்கூடியவர்கள். இவர்களுக்கு மேலே பிராமணர்கள். இவர்கள் உயர்ந்த சாதியினர். இவர் கடவுளோடு பேசக்கூடியவர்கள். எல்லோருக்கும் உச்சபட்சமான உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள். கல்வி கற்கும் அதிகாரம் இவர்களுக்கு உண்டு என்று இந்த சாதிய கட்டமைப்பு பல்வேறு சாதிகளாக பிரிக்கப்பட்டு அனைத்து சாதிகளும் 4 வருணங்களாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வருணத்திலே வராதவர்கள், இந்த வருணத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தீண்டத்தகாதவர்களாக ஒதுக்கப்பட்டு அவர்களை தொட்டால் தீட்டு என்று ஊருக்கு வெளியே ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படிதான் இந்த சாதிய கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாதிய கட்டமைப்பு உருவாக்கப்பட்டதோடு மட்டுமில்லாமல் ஒவ்வொரு சாதியினரும் எப்படி வாழ வேண்டும், எப்படி தங்கள் தொழிலை மேற்கொள்ள வேண்டும், எப்படி அவர்கள் வாழ்க்கை அமைப்பு இருக்க வேண்டும், எதை அவர்கள் மீறக்கூடாது, எதை கடைபிடிக்க வேண்டும் என்றெல்லாம் சட்டங்கள் இயற்றப்பட்டு இருக்கிறது. அந்த சட்டத்திற்கு பெயர்தான் மனு தர்மம் என்கிற ஒரு சட்டம். இந்த சட்டத்திற்கு பொருள் விளக்கம் கொடுத்து அதுக்கு இன்டர்பிரிட்டேஷன் செய்யக்கூடிய சட்டமாகத்தான் அர்த்த சாஸ்திரம் என்று இந்த இன்னொரு சட்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அர்த்த சாஸ்திரமும் இந்த மனு சட்டமும் எவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த சட்டங்களை உருவாக்கியவர்கள் பிராமணர்கள். எனவே இந்த சாதிய கட்டமைப்பை பாதுகாக்கக்கூடிய நிறுவனங்களாக கோயில்கள் அமைக்கப்பட்டு, இந்த கோயில்கள் புராணம் இதிகாசங்கள் அமைக்கப்பட்டு, அந்த புராண இதிகாசங்கள் அந்த கோயில்களை வழிநடத்தக்கூடியதாகவும், இந்த புராண இதிகாசங்களில் வரக்கூடிய கதாநாயகர்கள் கோயிலுடைய கடவுள்களாகவும் இருந்து இந்த வருண சாதிய கட்டமைப்பை பாதுகாத்து கொண்டிருக்கிற முறையில் இந்த சமூக அமைப்பை பிராமணர்கள் கட்டமைத்து கொண்டு ஏதோ ஒரு இடத்தில் இந்தியாவில் உச்சபட்சமான ஒரு சாதியாக அவர்கள் வரையறுத்து கொண்டு அங்கே அவர்கள் பாதுகாப்பாக இருந்து கொண்டு இந்த புராண இதிகாசங்களை ரிமோட்டு போல, ஒரு ரிமோட் எப்படி இருக்கிறதோ இயங்குகிறதோ அதே போல பிராமணர்கள் ரிமோட்டுகளாக இருந்து கொண்டு இங்கே புராண இதிகாசங்கள் மூலமாக மக்கள் அன்றாடம்
தன்னைத்தானே அந்த சாதிய கட்டமைப்பை கடைபிடித்து கொண்டு வாழுகிற ஒரு வாழ்க்கை முறையை இவர்கள் உருவாக்கி இந்த கட்டமைப்பை வைத்திருக்கிறார்கள். இந்த கட்டமைப்பு கடந்த 2000 ஆண்டு காலமாக நீடித்து கொண்டிருக்கிறது. இன்னும் இந்த அமைப்பு நீடித்து கொண்டு இருப்பதைப் போல இன்றைக்கும் ஆட்சியாளர்கள் அதை பாதுகாத்து கொண்டு வரும் காலத்திற்கும் எடுத்து செல்லுகிற ஒரு அமைப்பாக இதை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த அமைப்பை ஒழித்து கட்டுவதற்கு இந்தியாவிலே 2000 ஆண்டு காலம் நடந்த சாதி அமைப்பு உருவான பிறகு இதை ஒழித்து கட்டுவதற்கு, இந்த சாதியை மாற்றி அமைப்பதற்கு ஏதாவது போராட்டங்கள் நடந்திருக்கிறதா? ஏதாவது தத்துவங்கள் உருவாகி இருக்கிறதா? ஏதாவது அரசாட்சிகள் நடந்திருக்கிறதா? அரசர்கள் ஏதாவது சட்டத்திட்டங்களை அமைத்திருக்கிறார்களா? ஒரு மாற்றத்தை உண்டு கொண்டு வருவதற்கென்று பாபா சாஹேப் அம்பேத்கர் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு பார்த்தார். ஆனால் எங்கும் கிடைக்கவில்லை. ஆனால் அவர் தொடர்ந்து இந்தியாவிலே சாதியை ஒழித்து சமத்துவம் உள்ள ஒரு இந்தியாவை, சகோதரத்துவம் உள்ள ஒரு இந்தியாவை, அனைவரும் சமம் என்கிற ஒரு நிலையை உருவாக்க வேண்டிய ஒரு இந்தியாவை உருவாக்குவதற்கான தத்துவம் எங்கே இருக்கிறது என்று அவர் தேடிக்கொண்டே வரலாற்றை பார்க்கிற போதுதான் 2000 ஆண்டு காலத்திற்கு முன்பு ஒரு மனிதர், ஒரு மாபெரும் அறிஞர், ஒரு மகத்தான அறிஞர் ஒரு தத்துவத்தை கண்டுபிடித்து அவருடைய காலத்திலே சாதியை ஒழித்து வெற்றி கண்டதை அண்ணல் அம்பேத்கர் ஆய்விலே கண்டுபிடிக்கிறார். அது வேறு யாரும் அல்ல, 2500 ஆண்டுகளுக்கு முன்பர் மகான் புத்தர் என்கிற ஒரு மாமனிதர் தான் இந்தியாவிலே முதன்முறையாக சாதி ஒழிப்பதற்கு ஒரு தத்துவத்தை வரையறுத்திருக்கிறார். அந்த தத்துவத்திற்கு பெயர் தம்மம். அது புத்தருடைய கோட்பாடு. புத்தருக்கு முன்பு இந்தியா வேத இந்தியா என்கிற ஒரு பெயரிலே இந்தியா இருந்தது. அன்றைக்கு புரோகிதர்கள், இன்றைக்கு இருக்கிற உயர்ந்த சாதியாக இருக்கக்கூடியவர்கள் அன்றைக்கு புரோகிதர்களாக இருந்தார்கள். அவர்கள் இந்தியாவை பிளவுபட்ட சாதியாக வருணங்களாக பிரித்து வைத்து கொண்டு இந்தியாவில் வாழ்கிற மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கெல்லாம் கடவுள்தான் காரணம். ஒவ்வொரு கடவுளை சாந்தப்படுத்தினால் இவர்கள் நல்ல முறையில் வாழ முடியும். கடவுள் கோபத்திற்கு ஆளானவர்கள் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். எனவே அவர்கள் துன்பத்தை போக்க வேண்டுமானால் யாகம் வளர்த்த வேண்டும் என்று அன்றைக்கு சமூகத்திலே மூட நம்பிக்கை விதைத்தார்கள். அதுக்காக வேதங்களை உருவாக்கினார்கள், உபநிடதங்களை உருவாக்கினார்கள். இந்த உபநிடதங்களையும் வேதங்களையும் வைத்து கொண்டு அதன் மூலம் படித்து கடவுளை சாந்தப்படுத்த முடியும், அதுக்கு யாகம் வளர்த்த வேண்டும் என்று இங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களிடம் ஆடு மாடுகளை வாங்கி யாகத்திலே போட்டு அரசர்களிடத்திலே மிகப்பெரிய அளவிலே ஆடு மாடுகளை பெற்று 1 நாள் 2 நாள் என்று வருடக்கணக்கில் எல்லாம் யாகங்கள் நடத்தப்பட்டு அவை தீயிலே குதிரைகளும் பசுக்களும் ஆடுகளும் பொசுக்கப்பட்டு இவர்கள் உண்டு சுரபானத்தையும் சோமபானத்தையும் குடித்துவிட்டு களியாட்டம் ஆடி இப்படி வாழ்ந்து சமூகத்தை சின்ன பின்னமாக நடத்தியதை மகான் புத்தர் பார்த்தார். அப்பொழுதுதான் புத்தருக்கு ஒரு தத்துவம் தோன்றியது. இந்த மனிதர்களை நாம் மனிதர்களாக மாற்றுவதற்கு என்ன செய்வது என்று பல நாள்கள் அலைந்து தேடி இவர்களை சமத்துவப்படுத்துவதற்கும் சகோதரர்களாக மாற்றுவதற்கும் அலைந்துதான் அவர் தவம் இருந்து பல்வேறு இடங்களிலே அலைந்து மெலிந்து உணவு சாப்பிடாமல் பல்வேறு இடங்களிலே பசியும் பட்டினியுமாக என்ன செய்வது என்று அலைந்துதான் ஒரு நாள் ஒரு தத்துவத்தை கண்டுபிடித்தார். அந்த தத்துவம்தான் தம்மம் என்கிற அறநெறி தத்துவம். அந்த அறநெறி தத்துவத்தால் இந்தியர்களை நெறிப்படுத்தி அன்றைக்கு இந்தியாவில் இருந்த வேத காலத்தில் இருந்த சாதியை ஒழித்து ஒரு சமத்துவமான இந்தியாவை உருவாக்கினார். அப்படி ஒரு சமத்துவமான இந்தியாவை உருவாக்கிய காரணத்தினால், ஒரு அறநெறி உள்ள இந்தியாவை உருவாக்கியதால், அறம் சார்ந்த இந்தியாவை உருவாக்கியதால், அந்த அறக்கருத்துகள் மூலம் இந்திய மக்களை ஒரு குடையின் கீழ் சகோதரர்களாக ஒருங்கிணைத்தார் மகான் புத்தர். இதை பார்த்த அசோகர், இந்தியா முழுவதையும் வென்றுவிட்ட அசோகருக்கு புத்தருடைய ஞானம் கிடைத்ததால், புத்தருடைய அறம் சார்ந்த கருத்துகள் கிடைத்த காரணத்தினால் அவர் ஆட்சியை ஒரு அறம் சார்ந்த ஆட்சியாக இந்தியா முழுவதும் அசோக சக்கரவர்த்தி கொண்டு சென்றார். அந்த காலகட்டத்தில் தான் தமிழகத்திலே களப்பரியர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அவர்களும் புத்தருடைய கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு இந்தியா, ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு அறம் சார்ந்த ஆட்சி நடத்தப்பட்டது. அந்த காலகட்டத்தில் தான் நாலந்தா பல்கலைக்கழகம், தக்கசீல பல்கலைக்கழகம், காஞ்சிவரம் பல்கலைக்கழகம் என்று 100கணக்கான கல்வி நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டது.
ஆயிரக்கணக்கான கல்வி கூடங்கள் உருவாக்கப்பட்டது. பல்வேறு பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டு உலகத்திலே பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் இந்தியாவிலே வந்து கல்வி கற்றார்கள். கல்வி கற்று உலக அரங்கிலே இந்தியா தலைநிமிர்ந்த ஒரு இந்தியாவாக இருந்தது. அன்றைக்கு தான் பாகியான், யுவாங் சுவாங் போன்ற வெளிநாட்டு பயணிகள் எல்லாம் நீங்கள் வந்து சென்று படித்ததாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்களெல்லாம் கல்விக்காக வந்தவர்கள். பல்வேறு அரபு நாடுகளில் இருந்தும், பல்வேறு சீன நாடுகளில் இருந்தும், பல்வேறு வெளிநாடுகளில் இருந்தும் வந்து படித்துவிட்டு தான் இந்தியாவுடைய பெருமை உலக அரங்கிலே நின்றது. அன்றைக்கு அதற்கு காரணம் மகான் புத்தருடைய அறநெறி கொள்கை என்பதை அண்ணல் அம்பேத்கர் கண்டுபிடித்த பிறகுதான் அவர் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு விஷயத்தை சாதி ஒழிப்பதற்கு ஒரு தத்துவம் இருக்கிறது என்றால் அது மகான் புத்தருடைய தத்துவம் என்கிற அந்த கோட்பாட்டை கண்டுபிடித்து 1932 சாதியை பிரித்து வைத்து சாதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்துக்களுக்கு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். இந்தியாவிலே பல்வேறு சாதிகளாக நீங்கள் இந்தியர்களை பிரித்து வைத்திருக்கிறீர்கள். இந்த சாதியிலே சேராதவர்கள் தீண்டத்தகாதவர்களாக ஒதுக்கி வைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நான் ஒரு கால அவகாசம் தருகிறேன். நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். இந்துக்களே உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். தீண்டாமையை கைவிட்டு விடுங்கள். சாதியை கைவிட்டு விடுங்கள். இந்தியர்களாக நாம் வாழ்வோம் என்று அதற்கான ஒரு காலகட்டத்தை நிர்ணயித்தார். 32 யோலா மாநாட்டிலே அவர் அறிவித்து, ஆனால் இந்துக்கள் அண்ணல் அம்பேத்கர் அறிவித்ததை கண்டுகொள்ளவில்லை. அவருடைய அறிவிப்பை அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. எனவே அவர் அறிவிப்பை அவர்கள் பரிசீலனை செய்யவில்லை. அதை கடந்து விட்டார். ஏதோ ஒரு தீண்டத்தகாத வகுப்பிலே பிறந்திருக்கிற அம்பேத்கர் ஏதோ சொல்லிவிட்டு போகட்டும் என்று கடந்து விட்டார். ஆனால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவிலே சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த தத்துவத்தில் உறுதியாக இருந்தார். 1956 அக்டோபர் 14 நாக்பூரிலே 10 லட்சம் மக்களை ஒன்று திரட்டி புத்த தம்மத்தை ஏற்க செய்தார். ஒரே நாளில் ஏற்க செய்தார். புத்த தம்மத்தை ஏற்றுக்கொண்ட யாரும் சாதியை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். சாதி ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே புத்தருடைய அறநெறியால் தான் பட்டியல் சமூகத்தினரும் பிற்படுத்தப்பட்டவரும் ஒருங்கிணைய முடியும். இந்து மதத்தால் இவர்கள் ஒருங்கிணைய முடியாது. ஏனென்றால் ஒரு தளத்திலே பிறந்தவர்கள் மற்றொரு தளத்திற்கு செல்லுவதற்கு வழி இல்லை, படிக்கட்டுகள் இல்லை. எனவே ஒரு சாதியில் பிறந்தவன் அந்த சாதியிலே இறந்துவிட வேண்டியதுதான். பிறப்பு முதல் இறப்பு வரை இறந்துவிட வேண்டியதுதான். ஆனால் ஒரு சாதியில் பிறந்தவனும் மற்றொரு சாதியில் பிறந்தவனும் ஒன்றாக சேர்ந்து வாழ்வதற்கு ஒரு தத்துவம் தேவைப்படுகிறது. அந்த தத்துவம் தான் புத்தருடைய அறநெறி தத்துவம். புத்தருடைய அறநெறி தத்துவத்தால் தான் தலித்துகளும் பிற்படுத்தப்பட்டவர்களும் ஒன்றிணைய முடியும். இந்து மதத்தால் இவர்களால் ஒன்றிணைய முடியாது. இவர்கள் இருவரும் ஒன்றிணைந்தால்தான் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும். எனவே அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டுமானால் பிற்படுத்தப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் புத்தருடைய அறநெறியில் ஒன்றிணைய வேண்டியது அவசியமாகிறது. இவர்கள் 2 பேரும் ஒன்றிணைந்து விட்டால் இந்திய மக்கள் அனைவரும் பௌத்தர்களாக ஒன்றிணைந்து புத்தருடைய அறநெறி மேலோங்கும் போது இந்த சாதியை உருவாக்கி பாதுகாத்து கொண்டிருக்கிறானே அவனுக்கு வேறு வழி இல்லை. அவனும் புத்த அறத்தோடு சேர்கிற ஒரு சூழல் ஒட்டுமொத்த இந்தியாவும் அறம் சார்ந்த இந்தியாவாக மாறும். அப்படி மாறும்போதுதான் உலக அரங்கிலே நாம் பெருமைப்பட்டவர்களாக, உலக அரங்கிலே இந்தியா வளர்ந்த இந்தியாவாக நாம் காண முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதற்காகத்தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மகான் புத்தருடைய அறத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சாதி ஒழிப்பவர்களுக்கும் நம்மீது திணிக்கப்பட்டிருக்கிற தீண்டாமை என்பது தொட்டால் தீட்டு என்கிற அளவுகோலிலே இருக்கிறது. பட்டியல் சமூகத்தின் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது தீண்டாமை. பட்டியல் சமூகத்திற்கு அல்லாதவர்களுக்கு இருப்பது சாதிய பிரச்சனை. பட்டியல் சமூகத்தின் மீது திணிக்கப்பட்டது தீண்டாமை. இந்த தீண்டாமை ஒழிக்கப்பட வேண்டுமானால், அவர்கள் மீது இருக்கிற தீட்டு ஒழிக்கப்பட வேண்டுமானால் அவர்கள் இந்து மதத்தில் இருந்து வெளியேற வேண்டும். அந்த தீட்டு ஒழிக்கப்பட வேண்டுமானால் அவர்கள் புத்தருடைய அறத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அறத்தின் மூலமாகத்தான் அவர்களுடைய தீண்டாமை ஒழிக்கப்படும். மற்ற சாதியை வெறுக்கிறவர்கள் சாதியை கைவிட வேண்டுமானால் புத்தருடைய அறத்தால் தான் அவர்கள் கைவிட்டு இந்தியர்கள் தீண்டாமை கடந்து சாதி கடந்து ஒருங்கிணைவதற்கு புத்தருடைய கோட்பாடு தான் உன்னத கோட்பாடு என்பதை தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கண்டுபிடித்தார். எனவே அதனால்தான் அவர் புத்தருடைய அறத்தை ஏற்றுக்கொண்டு 1956 அக்டோபர் 14 பௌத்தத்தை தழுவினார் என்பதை நாம் புரிந்து கொண்டு
பௌத்தத்தால் தான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும், பௌத்தத்தால் தான் இந்தியாவை ஒரு உயர்ந்த நாடாக உருவாக்க முடியும் என்று கூறிக்கொண்டு இந்த நினைவு நாளில் இந்த கருத்தை பகிர்ந்து கொண்டதற்கு நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.